விவசாயிகள் வாழ்க்கை மிகவும் பின்தங்கியிருக்கிறது. காவிரி டெல்டா வறண்டு கிடக்கிறது. நிலத்தடி நீர் பறிபோயிருக்கிறது. மேகதாட்டுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் மத்திய நீர்வள ஆணையத்துடைய பொறியாளர்களை மேகதாட்டு பகுதிக்கு அனுப்பி வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அணை கட்டப்படுமையானால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக அழியப் போகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனை உணர்ந்து உடனடியாக அந்த பொறியாளர்கள் திரும்ப பெற வேண்டும். அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக அவசர மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி அமைத்திருப்பதால் மேகதாட்டு அணை கட்டுகிற பொறியாளர்களுடைய ஆய்வினை மூடி மறைக்க முயற்சி எடுக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக அந்த பொறியாளர்கள் வந்திருப்பதை உச்சநீதிமன்ற கவனத்தில் கொண்டு சென்று அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். விவசாயிகள் மிகுந்த துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். இன்னும் கஜா புயல் தாக்கிய விவசாயிகளுக்கு குடிசைகளுக்கு கூட நிவாரணம் வழங்காமல் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள். விழுந்த தென்னை மரங்களில் 40% தென்னை மரங்களுக்கு மட்டுமே தான் நிவாரணம் தமிழக அரசு அறிவித்தபடி வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி 60% விவசாயிகளுக்கு வழங்க மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகளுக்கு வழங்க மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விழுந்த தென்னை மரங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படவில்லை. அப்புறப்படுத்தாமல் மறு உற்பத்தியை செய்வதற்கு விவசாயத்தை மேற்கொள்வதற்கு விவசாயிகள் முடியாத நிலையில் முடங்கி கிடக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக ஒரு உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை தென்னை பாதித்திருக்கிற மாவட்ட பகுதிகளுக்கு விரைந்து அனுப்பி வைக்க வேண்டும். உடனே சீரமைப்பு பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.